வணக்கம் நண்பர்களே. பொதுவாக கார்ட்டூன்ஸ் அப்படின்னாலே கிட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேண்டசி, காமெடி, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபேமிலி காய்ன்ற கார்ட்டூன் முழுக்க முழுக்க அடல்ட்ஸ்க்கு மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே உள்ளே இருக்காது. அப்படிப்பட்ட ஃபேமிலி காய் தமிழ்நாட்டில் வாய்ஸ் ஓவர்ன்ற விஷயம் மூலயமா ரொம்பவுமே பிரபலமாக இருக்கும். அப்படியே இது ஃபேமஸ் ஆகிருந்தாலும் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஆடியன்ஸ் முழுசாக ஒரு எபிசோடாக பார்த்துருக்க மாட்டாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் மூலயமாவும் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் அதிகமாக ரீல்ஸ் வீடியோவாக தான் அதை பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வர்ற ஃபன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எபிசோடு ஃபுல்லாக வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட இந்த கார்ட்டூன் ஷோவில் ஒரே ஒரு எபிசோடு மட்டும் 3 ஃபேமஸான ஹாலிவுட் டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மார்வலில் வர வாட் இஃப் சீரிஸ் மாதிரியே இது ஃபேமிலி காயில் வர ஒரு வாட் இஃப். இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டைட்டில் கால் முடிஞ்சோடனையும் நம்ம பீட்டர் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு எபிசோட ஆரம்பிக்கிறாரு. நம்ம கனவு நனவாகும் போது வர சந்தோஷம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி சந்தோஷம் தான் நம்மளுக்கு பிடிச்ச படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது இருக்கும். அந்த ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி காய் எபிசோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எபிசோட டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹாலிவுட்டில் பிரபலமாக இருக்கிற நிறைய டைரக்டர் அப்ரோச் பண்ண 3 டைரக்டர் மட்டும் எடுத்தோடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பீட்டர் காட் ஃபயர் அப்படின்ற டைட்டில்ல 3 டைரக்டரும் தனித்தனி கதையை சப்மிட் பண்றாங்க. அதை ஃபேமிலி காய் வெர்ஷனா டார்க் காமெடியோட காட்டியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம குவாண்டன் டொரண்டினோ. இவரோட படங்கள்ல ஆக்ஷன், ரிவெஞ்ச், டார்க் காமெடி, அப்புறம் வயலன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்த? புளிச்சோறு. வீட்டில் செஞ்சதா கோயிலில் கொடுத்ததா? பெருமாள் கோயிலில் கொடுத்தது. கூட வேலை பார்க்குறவரோட சாப்பாடு அட்டையை போட்டு லேட்டாக வேலைக்கு போகிறாரு நம்ம பீட்டர். வேலைக்கு லேட்டாக வந்ததுனால பீட்டரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நீங்கள சோழியில் நின்று புறத்தாக்கி போறவன் சும்மா போகாம ஒரு கேனையை ஆட்டையை போட்டு போயிருக்கேன். அப்படியே அது மேல இடவேளன்னு போடுதோம். வேலை இல்லாத சோகத்துல வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சிருக்கு இந்த பீட்டரை அவங்க பாஸ் அடியோலோட போட்டு தள்ளிடுறாங்க. பீட்டரை மட்டும் இல்லாம அவங்க மொத்த ஃபேமிலியும் கொண்டுட்டு நடு நெத்தியில ஒரு பொட்டு வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. மூளைக்குள்ள புல்லட் டிராவல் பண்ணாலும் நம்ம பீட்டர் சாகாம கோமாக்கு போயிடுறாரு. நான் எத்தனை வருஷமா கோமால இருக்கேன்னு டாக்டர்கிட்ட கேட்க, ஃபேமிலி காய்க்கு வருஷமே கிடையாது தம்பின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு பீட்டர் சொல்றாரு. உங்க உடம்பு இன்னும் முழுசா குணமடையல, உங்களால வீட்டுக்கு போக முடியாது டாக்டர் சொல்றாரு. இருந்தாலும் நீங்க ப்ரிவெஞ்ச் இருக்கதா இந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்கன்னா இந்த கத்தியை வச்சு என்னை குத்திட்டு கிளம்புங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன பீட்டர் தன்னோட வீட்டுக்கு போறாரு. பழி வாங்குறதுக்கான ஆயுதங்களை எடுத்துட்டு யாருமே பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கெட்டப்போட அங்கிருந்து கிளம்புறாரு. பீட்டர் அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து ப்ரூவரிக்கு அவங்க பாஸை ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க. போன இடத்துல அவங்க பாஸ் ஹையர் பண்ணி வச்சிருந்த ஜாப்பனீஸ் உமன்ஸ் கூட ரொம்பவே குரூசியலா சண்டை போடுறாரு. சண்டையில பீட்டர் ஜெயிச்சிடுறாரு. அவங்க பாஸையும் போட்டு தள்ளிடுறாரு. அவங்க பாஸை போட்டு தள்ளிட்டு அந்த கேன்ல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி பீட்டர் போறாரு. சுபம்னு படத்தை முடிச்சிடுறாங்க. படம் முடிஞ்சதும் வழக்கம் போல நார்மல் பீட்டர் அவரோட மொக்க காமெடியை போட்டு அடுத்த டைரக்டரை பத்தி சொல்றாரு. வெஸ் ஆண்டர்சன். இவர் டிராமா மூவிஸ் எடுக்கிறதுல ஃபேமஸ் ஆனவர். இந்த கதையில நம்ம 2 வீக் ஸ்டோரியை நரேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பீட்டரை வேலையை விட்டு தூக்கிறாங்க. இந்த நியூஸை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்காண்டி பீட்டர் சைக்கிள்ல போறாரு. லூயிஸ் கிட்ட இதை சொன்ன உடனேவும் இதை நம்ம பசங்கிட்ட சொல்லி ஆகணும் சொல்றாங்க. வேலை போனாலும் பரவாயில்லன்னு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு நியூ பிசினஸ்க்கு பிளான் பண்றாங்க. 1980ல ஃபேமஸான கதையை அரங்கேற்றம் பண்றாங்க. அந்த கதையோட பேரு தான் மேக்ஸ் டியூகன் திரும்பி வந்து விட்டான். மேக்ஸ், நீ திரும்பி வந்துட்ட? ஆமா, வந்துட்டேன். அடுத்த சீன்ல பீட்டர் 43 வயசுல இறந்துட்டாருன்னு ஒரு ஸ்லோகனை காட்டி முடிச்சிடுறாங்க. அடுத்ததா ஸ்டோரி நரேட் பண்ற நம்ம நார்மல் பீட்டர் படம் ரொம்ப சின்னதாச்சுன்னு கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு தரமான டைரக்டர் இருக்கிறாரு. அந்த டைரக்டர் தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட டைரக்டர் மைக்கேல் பே. மைக்கேல் பே இல்லைனாலும் அவர் படங்கள் நமக்கே தெரியாம நிறைய பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ், தி பேட் பாய்ஸ், இந்த மாதிரியான ஃபேமஸான மூவியை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் மைக்கேல் பே. படத்தோட ஆரம்பத்துல பீட்டர் கம்பெனி பொருளை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதே நேரத்துல ஒயிட் ஹவுஸ்ல
டிசெப்டிகான்ஸ் நம்ம உலகத்தோட 7 அதிசயங்கள் அழிக்க போறதா கர்னல் பிரசிடென்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கர்னல் அதை அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட யாரும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா பிரசிடென்ட் மட்டும் ஒரே ஒருத்தர் இருக்கான்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நியூஸ்ல அதை பத்தி சொல்றாங்க. நம்ம பீட்டர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. கர்னல் பீட்டர் கிட்ட பேசினாலும் பீட்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. குளிக்கும் போது என் மனசு மாறினால் மாறும்னு சொல்லிட்டு குளிக்க கிளம்புறாரு. பீட்டர் மிஷினுக்கு ரெடி ஆயிட்டு தன்னோட குரூவை பார்க்க போறாரு. Hello, Peter. We're not joining your team. I'm putting together a team. We're in. தான் போற மிஷின் ரொம்பவே ஆபத்தான மிஷின் தெரிஞ்சு கடைசியா ஒரு தடவை குழந்தைகளை பார்க்க அவர் வீட்டுக்கு போறாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக இஸ்தான்புல் போறாங்க. அப்போதான் அந்த வில்லனோட என்ட்ரி வருது. இந்த டிசெப்டிகான்ஸ் அழிக்கிறதுக்காக தன்னையே தியாகம் செய்ய போறாரு பீட்டர். உலகத்தோட 7 அதிசயங்களை காப்பாத்தினதுக்காக சுடுகாட்டுக்கு நடுவுல பீட்டருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. அது நம்ம பீட்டரோட குரல். பீட்டர் திரும்பி வந்த சந்தோஷத்தை லூயிஸ் கூட செமிட்டரியில பின்னாடி ஜாலியா என்ஜாய் பண்றாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல பார்த்துருக்கேன். இந்த எபிசோடோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை நீங்க முழுசா பார்த்தா தான் தெரியும். ஃபேமிலி காய் ஹாட்ஸ்டார்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. பின் குறிப்பு: இந்த வீடியோ குழந்தைகளுக்கானது அல்ல.